எல்லாரும் கண்களை மூலமா துதிக்கு பாத்தீரே தொய்யாத தேவரே மக்கள் என்று சொல்றாங்க. அவங்க இசப்பா நீர் பேசுவதாக தகப்பனே, நீர் பேசுறதுக்காக வந்திருக்க சின்னங்களை மேலே இசப்பா இசப்பா உண்மை தேடி வந்து நாடி வந்திருக்காங்க. மனுஷனையா தேவரையான்னு கேட்டபோது நான் மனுஷன் நாடி வரல தேவனை நாடி வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது இசப்பா ஆவியானவரே என்ன எண்ணத்தோட வந்தாங்களோ, என்ன கஷ்டத்தோட வந்து, என்ன துயரத்தோட வந்தாங்களோ, என்ன கவலையோட வந்தாலோ இசப்பா நீர் அறிந்திருக்கிறேன். மனுஷன் முகத்தை பாப்பா கத்தர் உள்ள தாராய்ந்து பாப்பான்னு சொல்லிருப்பா. இசப்பா உன் இயக்கங்கள் அறிந்திருக்கிறேன், என்னத்தை அறிந்திருக்கிறேன் சொன்ன தெய்வமே மக்கள் நன்றி ஆண்டவரே. இசப்பா நீர் பேசுங்க, மண்ணாவை வெளிப்படுத்துங்கப்பா. ருசி பார்த்தா எங்களுக்கு தாங்கண்டவரை உங்கள்கிட்ட ஆவியான ருசி பதத்தோட தப்ப நாங்க இணைச்சிருக்க செவி சாய்க்க இடையில படிகளை எழுதும்படி கத்தர் பேசப்போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா ஈசப்பா நம்மளை பார்த்து இது குறித்து நம்ம நல்லா நினைக்கிறோம். பிரச்சனை பார்த்து பயப்படுறோம், சோதனை பார்த்து பயப்படுறோம், இதோ நாளிலே சின்ன நடக்க போதுன்னு நினைச்சு பயப்படுவோம், இதோ நாள் குறித்த தேவைகள் சந்திக்கிறதுன்னு நினைச்சு பயப்படுவோம், இதோ நம்ம பீஸ் கட்டணும்னு பயப்படுவோம். எல்லா காரியத்துக்கும் வீடு கடைக்குள்ள ஒவ்வொரு பயத்துக்குள்ள நம்ம கத்த சொல்ற உனக்கு துணை நிற்கிற தெய்வமா இருக்கிறாரு. உன் கரம் பிடித்து உன்னை துணை நிற்கிற தெய்வம் நம்ம பார்த்து ஏசப்பா சொல்றாரு, உன் துணை நிற்கிற தெய்வம். உன் வாழ்க்கையை நினைச்சு கூட கவலைப்படாத கத்த சொல்ற அந்த பயப்பட கடத்த சொல்றாரு, உன்னை நான் துணை நிற்கிற இயேசுக்கு சிலையான தெய்வமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு கஷ்டத்தை சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்ம நினைச்சு பார்ப்போம். இசப்பா நம்ம எல்லா காரியத்தையும் நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறோம். இது குறித்து பயம், வியாதி வந்தா பயம், பிரச்சனை வந்தா பயம், சோதனை வந்தா பயம், ஒவ்வொரு விஷயத்துல பயந்து பயந்து நம்ம வாழ்க்கையை கத்த சொல்றாரு, உன் துணை நிற்கிற தெய்வமா இருக்கிறாரு. இயேசுக்கு வந்து நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம உள்ளத்துக்குள்ள படுற வேதனை கத்திருக்க மாத்திரம் தான் தெரியும், எந்த மனுஷனுக்கு தெரியாது. வீட்டுல நிம்மதியே இல்லை சப்பா, கவலையா கத்த சொல்ற உன் துணை நான் நிற்கிற தெய்வம். கணவரால நிம்மதி இல்லை, பிள்ளைங்களால நிம்மதி இல்லை, எத்தனை நம்பி இருக்கிற பசங்க கூட யாருமே உண்மையா இல்லை. ஆனா கத்த சொல்றாரு, உன் துணை நிக்கிற நான் அல்லவான்னு சொன்ன போது அவங்க கத்த சொல்ற அந்த பயத்தையும் கத்தர் உங்க பிள்ளைங்களை மேல வைக்கிற வல்லவரா இருக்கிறாரு, உன் கணவர் மேல வைக்கிற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா ஏசப்பா ருசி பதம் நம்ம ருசி பதத்துல வந்திருக்கிறோம். அந்த ருசி நம்ம அந்த டேஸ்ட் பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில கத்த துணை நிக்கிற இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, நம்ம எதை குறித்து பயப்படக்கூடாதுன்னு சொன்ன தெய்வம் அவர் தான். நம்ம எல்லாத்துக்கும் பயப்பட்டு பிசாசை பார்த்து பயப்படுவோம், பிரச்சனையை பார்த்து பயப்படுவோம், எல்லா காரியம் தோல்வி வந்த ஒரு பயம், பிரச்சனை எல்லாம் சுத்தி போடும் விரோதமா எழும்புறான ஒரு பயம். கத்த தப்பி வைக்கிற வல்லவரா இருக்கிறாரு. எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா கைவிடாத நேசரா இருந்தாரு. எத்தனை பிரச்சனைகள் மத்தியில போராட்டம் மத்தியில இருக்கும்போது கத்த துணை நின்ற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா அவருக்குள்ள நம்ம எவ்வளவு பயப்படுற இருக்கிறோமோ கத்த உன் துணையற்றவரா இருக்கிற இயேசுக்கு சுமையான தெய்வமா. நம்ம வந்துட்டு உட்கார்ந்த கூட எல்லாரும் சந்தோஷமா இல்லை, ஒவ்வொரு பிரச்சனைகளோட உட்காந்துருக்கிறோம், ஒரு நிம்மதி தேடி வந்திருக்கிறோம். என் பிள்ளைங்கள் வாழ்க்கையோ சரி, என் குடும்பத்தை வாழ்க்கை சரி, என் குடார்த்த வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா கத்த சொல்றாரு, என்ன எண்ணத்தோட வந்தாலும் உள்ள வரும்போது கத்தர் அறிஞ்சிருக்கிற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா அவரை நாடி நம்ம வந்திருக்கிறோம். நீ உள்ள வரும்போது என்ன எண்ணத்தோட வந்து ஏசப்பா என்னோட பேசுவாரா, அது நான் தகுதியற்றவளா, நான் தகுதி இல்லாதவளா, தகுதி பார்த்து தரத்தை பார்த்து பேசுறவர் அல்ல, உள்ள தாராய்ந்து பார்க்கிற இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு. எல்லாரும் தகுதி தரத்தை பார்த்து பேசுவாங்க, இருக்குது இல்லையா பார்ப்பாங்க. ஆனா இயேசு சொல்ற உன் துணை நிக்கிற நான் அல்லவான்றாரு. உன் தேவையானது அவருக்கு தெரியும். எல்லார்கிட்ட சொல்லிதான் நம்ம தேவை அல்ல, நம்மள கஷ்டம் நம்ம நஷ்டம் எல்லாத்திலும் துணை நிற்கிறவர் ஒருவர் தான், நம்ம சந்தோஷம் சமாதானம் கொடுக்கிறவர் ஒருவர் தான், நம்ம பிரச்சனை வந்து தப்பி வைக்கிறவர் ஒருவர் தான். அதை நினைச்சு நம்ம நினைக்கும் போது கர்த்தர் செய்யற வல்லவரா இருக்கிறாரு. எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எல்லாத்துக்கும் ஓடுறோம், ஆனா நிம்மதி இல்லை. எதுக்கோ நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்களுக்காக குடும்பத்துக்காக ஓடுறோம், ஆனா அந்த பிள்ளைங்க அந்த பாரத்தை ஏத்துக்கிறது இல்லை. ஆனா கத்த சொல்ற உன் பாரத்தை ஏற்றுக்கொண்ட வல்லவரா இருக்கிறாரு.
யோசித்து பார்ப்போம், எவ்வளவு கஷ்டப்படுறமே குடும்பத்துக்காக. அந்த சம்பாதிச்சுக்கான பணம் கூட நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஓடி ஓடி பார்க்கிறோம், எல்லாத்தையும் செய்யறோம், எல்லாமே கொடுக்குறோம், ஆனா பிள்ளைங்க சந்தோஷமா பார்க்கறது இல்லை. ஆனா இயேசு சொல்றோம், துணை நிக்கிறேன் நான் அல்லவா. ஒரு வேலை விஷயத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சரி, கணவர் சரி, இதோ உன் கூட நான் இருப்பேன்னு வாங்க, ஆனா இருக்க மாட்டாங்க. இதோ உன் பலவீனத்தை நான் ஏற்றுக்கணும், நான் கூட செய்வேன்னு நம்ம செய்ய மாட்டாங்க. ஆனா இயேசு உன்னை பலப்படுத்துற வல்லவரா இருக்கிறாரு. இயேசு சோதனைகளுக்கு அத்தை ஜெயிக்கிற வல்லவரா இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, நம்ம எல்லாமே எழுந்துட்டோம் நினைக்கிறோம், ஆனா இயேசு எல்லாமே இழந்திருக்கலாம். ஆனா இயேசு விட்டு விலகாதவர் ஒருவர் தான். ஒவ்வொரு பிரச்சனை வந்த போது நாங்க நினைச்சு பார்த்தோம், எத்தனையோ போராட்டம் வந்தது, எத்தனையோ பயம் ஊத்துற காரியங்கள் வந்தது, எத்தனையோ சோதனை வந்தது, எத்தனையோ எல்லாரால தள்ளப்பட்டு வந்து, எல்லாரால கைவிடப்பட்டு வந்த சோதனைகள் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், நிந்தனைகள் மத்தியிலும் என்ன வாழ்வாதா சாவதை எவ்வளவு பயத்தோட வாழ்க்கை கத்த துணை நின்ற தெய்வமா இருக்கிறாரு. ஆனா அந்த பிரச்சனை பார்த்து ஏசப்பா என்ன ஒவ்வொரு நாளும் கேட்டுதான் இருந்தாரு. ஏன் அவருக்குள்ள இருக்கும் போது எந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்ன தெய்வம். அந்த பிரச்சனை வரும்போது சோர்ந்து போனா கூட கர்த்தர் பலப்படுத்தினே இருந்தாரு. ஏன்னா உன் துணை இருக்கிறது நானே, உன் கூட பேசுறது நானே, உன்னோட இருக்கிறது நானே, அந்த குறித்து விட்டு விலகாத, உன்னை அழைத்தவர் நோக்கி பாருன்னு சொல்லும் போது அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் அழைச்சிருக்கிறாருன்னா தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே பேச அழைத்தவர் ஒருவர் தான். அவர் நம்மளை பார்த்து உனக்கு துணை நிக்கிற நானு, உன் கரம் பிடிச்சிருக்கிற. ஒவ்வொரு நாள் நம்ம விழுந்துறோம், எத்தனை பேர் நல்லா கத்தர் அந்த கரம் பிடித்ததுனாலதான் இது வரைக்கும் பலத்தோட சுகத்தோட கத்தர் வழிநடத்துல கிருபையான கரம் தேவனோட சித்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி பொழுதுல நம்ம கத்த சொல்றாரு, எந்த வழியில கத்தர் நம்மளை பெருமைப்படுத்துறான்னா தேவனோட சித்தத்தின்படிதான் நம்ம நடத்தின தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா அழுது போதெல்லாம் சப்பா நான் கண்ணீர் விட்டு நாட்கள் உண்டாண்டவர், வேதனைப்பட்ட நாட்கள் தனிமனமா நம்ம அழுது இருக்கலாம், தனிமனமா வேசிக்கலாம். ஏசப்பா ஏன் வாழ்க்கை வாழணும், என் கணவரால நிம்மதி, என் பிள்ளைங்களால நிம்மதி இல்லை, இப்படியே போயிடலாமா சிலர் கேட்டுக்கொண்டாக்கா அத்தை சொல்ற, நீ பயப்படாதோ துணை நிக்கிற. அந்த பிரச்சனை பார்த்து நீ நடுங்கி போகாத. எத்தனை காற்றும் அனைத்தது உனக்கு விரோதமா எழுமினாலோ கர்த்தர் உன் துணை நிக்கிற வல்லவரா இருக்கிறாரு. உனக்கா யுத்தம் பண்ற வல்லவரா இருக்கிறாரு. உன்னை தேய்ச்ச மன்னவளன் இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு. எல்லாம் சில காரியத்தை நினைக்கலாம், எல்லாமே போயிடுச்சு, எதுனா இருக்குதா அவ்வளவுதான், மூன்று இருக்கிற நாட்கள் ஓடலாம் அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் சொல், இருக்கிற நாட்கள் கர்த்தர் உனக்கேற்று ஆயத்தப்படுத்துற நாட்களா மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. தேவன் சித்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவனோட வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையா பெரிதா கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறாரு. அதே இடத்துல 10ஆம் வசனம் படிமா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். யாரு நம்மளை பார்த்து நீதியின் கரத்தில நம்ம தாங்குறாரு? அவர் உள்ளங்கையில உன்னை வருந்திருக்கிறாரு, அவர் உள்ளங்கையில உன்னை தாங்கி நடத்துற தெய்வமா இருக்கு. அவர் நீதியின் கரத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை பெரிதா கிருபை செய்யற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய கிருபை பெரிதா இருக்கிற வல்லவர் இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு. இசப்பா அவன் கேட்கும் போதும் நீதியின் கரத்தினால உன்னை பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துக்கு தெய்வமா இருக்கிற. நம்ம சோர்ந்து போன நேரம் அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்துது, உடைந்து போன நேரம் வார்த்தை பலப்படுத்துது. நான் ஏசப்பா கிட்ட எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா இதுதான் வேணும் அதுதான் வேணும் இல்ல, இது உனக்கு இதுதான் கொடுக்கணுமா அப்படி இல்ல. ஆனா கத்து சொல்லும், நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும். உன் தரித்திரங்களை ஓடி போவோம், பிரச்சனைகள் ஓடி போவோம், உன் நிந்தனைகளை மாறும், உன் துக்கங்களை மாறும். கத்த சொல்லும், துக்க நாட்கள் முடிந்ததுன்னு சொன்ன தெய்வம் இயேசுக்கு சுமையான தெய்வம். யாருக்கு சொல்லாம கதர்களை கத்தர தெரியும். எத்தனை வருஷம் நீங்க கண்ணீர் விட்டு இருக்கு, எத்தனை நாட்கள் நீ கண்ணீர் விட்டு, எத்தனை படுக்கல நீ கண்ணீர் விட்டு, எத்தனை ஏசப்பா பாதல கண்ணீர் விட்டு கத்தர் அறிந்திருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. இது குறித்து சோர்ந்து பார்க்காத. பிள்ளைங்க வாழ்க்கையை நினைச்சோ பேச கட்ட காரியங்கள் நினைச்சோ பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? கத்த உன் துணை இருந்து கத்த நடத்தது அநேக கண்களால இல்ல, உன் கண்களை பார்க்க முடியும். நம்ம அவசரப்பட்டு இல்ல, கத்த செய்வாரு. இதுவரைக்கும் நடத்தின ஏசப்பாக்கு தெரியாத நம்ம தேவை என்னன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் உருவாக்குனவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம உருவாக்குற இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு. இசப்பா உண்மை போல நாங்க வாழணும் ஆண்டவரை, உண்மை போல நேசிக்கணும் ஆண்டவரை, பிறகு நம்ம நேசிக்கிற குணத்தை கத்தர் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு.
ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல கேட்கும் போது கர்த்தருடைய கிருபை பெரிதா இருக்கிற தெய்வமா இருக்கிறாரு. நம்ம சொல்றது நம்ம ஜெபத்துல கேட்கறத மாத்திரம் அல்ல, இது ஏசப்பாக்குள்ள இருந்து பயந்து அவர் உள்ளங்களை வந்திருக்க சப்பான்னு கேட்கும் போது கர்த்தர் உன்னை நடத்துற தெய்வம் இயேசுக்கு செம்மையான தெய்வமா இருக்கிறாரு. நம்ம பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறாரு. இன்னத்தை அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துல ஏதோ நடக்குமோ என்ன நடக்குமோ நினைச்சு பயந்து இருக்கும் போது கர்த்தர் தப்பிவித்த வல்லவரா அறிந்தாரு. ஏன்னா மேற்கொள்ள விடவாக்க மாட்டாரு. நினைச்சு பார்த்தோம், ஒரு மாசத்துல ஒவ்வொரு குடும்ப ஒரு சபைக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது. அந்த ஊழியக்காருக்கும் அந்த சபைக்கும் ரொம்ப பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. ஆனா எத்தனை பேர் விரோதமா எழுப்பி கொண்டே இருந்தாங்க. சொல்ல முடியாத ஒரு கஷ்டம். ஏன்னா போராட்டம் அவ்வளவு பேர் போராட்டம் வந்த போது கர்த்தர் துணை நின்ற தெய்வமா இருக்கிறாரு. இயேசுக்கு செம்மையான தெய்வமா இருக்கிறார். அந்த ஊழியக்காரர் வார்த்தை சொன்னாரு, எது என்னை மேற்கொண்டாலும் என் இயேசு என்னை கைவிடாத நேசர் அல்ல, கைப்பிடித்த தகப்பனா இருக்கிறாரு. ஏன்னா அவர் சபை கொடுத்தது அவர் தான், ஆத்மா கொடுத்தது அவர் தான், வல்லமை கொடுத்தது அவர் தான், வெளிப்பாடுகள் கொடுத்தது அவர் தான், நீ பயப்படாத சொன்னது அவர் தான், உன்னை உள்ளங்கையில வரிந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, உன்னை மார்பில சாய்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லா விஷயத்தையும் ஏசப்பா சொல்லினே இருக்கிறாரு. அவர் என் பிரச்சனை அவருக்கு தெரியாதா? என்னை உள்ளங்கையில வரிந்திருக்க தகப்பனுக்கு தெரியாதா? ஏன்னா எல்லா காரியத்தை கொடுத்த தகப்பனு ஒரு நாள் யார் எடுத்த கையேந்து விட மாட்டாரு. ஒரு நாள் நம்ம தள்ளாட விட மாட்டாரு. உன் தேவையானது அவருக்கு தெரியும். இந்த பிரச்சனை வருது அந்த ஊழியக்காரருக்கு தெரியும், இந்த பிரச்சனை நெருங்குதுன்னு அவருக்கு தெரியும். அவர் சொன்னாரு, நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன், என்னோட இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யற வல்லவரா இருக்கிறார். ஏசப்பா நம்ம எப்பவுமே தாழ்வு மனமையா எப்பவுமே இருக்க மாட்டாரு. நம்ம எல்லாத்துல நம்ம மனுஷத்தை தாழ்த்துவோம், வேலை இடத்துல தாழ்த்துவோம், எல்லா விஷயத்துல ஒவ்வொரு அதிகாரத்துல தாழ்த்துவோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாழ்விலிருந்து ஒண்ணு உயர்ந்த இடத்துல வைக்கிற தெய்வம். வேலை எடுத்துட்டு போனா அடிமையா பார்ப்பாங்க, வேலைக்காரங்க தான் அப்படின்னு நினைப்பேன். ஏசப்பா சொல்ல அடிமைத்தனத்தை முகத்தை முறிக்கிற வல்லவரா இருக்கிறாரு. இயேசு எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிறாரு. ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்காதவர் அவர் ஒருவர் தான். மனுஷனை விட்டு கொண்டு போயின்னு இருப்பாங்க, பிரச்சனை பார்த்து எல்லா காலத்தும் ஒதுங்கி போயிடுவாங்க. இயேசு உன்னை ஒதுக்காதவர். என்ன கர்த்தருடைய கிருபை பெரிதா இருக்கிற தெய்வமா இருக்கிறாரு. ஒரு சகோதரி கால் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப முடியாத நிலைமையில சொன்னாங்க, பொய்யான சாட்சியில உண்மையா. இந்த போன மாசத்துல கடைசி மாசத்துல அந்த மகளுக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, வாழ்வாதான் சாவத எனக்கு இன்னமே தெரியல, நிம்மதியே இல்லை. அது நினைச்சு ஒரு காரியத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டாங்களா. சொல்ல முடியாது. இந்த பலிப்பிட்டு முன்னாடி உண்மையா நடந்தது. ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த வாரம் துடித்த துடிப்புகள் நெஞ்சு வலியா வந்தது. நெஞ்சு வலி வந்த போது அவ்வளவுதான், என் வாழ்க்கையும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, யாரும் எனக்கு இருக்கிறாங்கன்னு நினைச்சு வேதனைப்பட்டே இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு கால் பண்ணாங்க, அவன் சகோதரி கால் பண்ணாங்க, சொன்னாங்க இந்த சகோதரிக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொல்ற அவருக்கு எல்லா பயத்திலிருந்து நீக்கிற வல்லவரா இருக்கிறாரு. நெஞ்சு வலிய துடிக்கும் போது அவ்வளவு துடிப்பு வந்ததான், சொல்ல முடியாத கண்ணீர். தகப்பனி தாயிர்கிட்ட சொல்ல முடியாத அந்த கூடாரத்துல அந்த அரண்மனைக்குள்ள அந்த 4 செவுத்துக்குள்ள கண்ணீர் விட்டதோ ஏசப்பான்னு கூப்பிட்டுச்சு. எதுவுமே கூப்பிடல. ரட்சிக்கப்படாத சகோதரி தான், ஏசு அறியாத குடும்பம் தான். அவங்கள பார்த்தா அவங்கள அப்படிப்பட்டவங்க. நாங்க அதே சகோதரி ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏசப்பா நீர் வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க. எனக்கு எப்படி படிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க எப்படி தெரியாது, ஏசப்பா எப்படின்னா ஏசப்பா அன்பு காட்டுறது மாத்திரம் தான் எனக்கு தெரியும், ஆனா ஏசப்பா ருசிப்பாத எனக்கு தெரியாது, ஆனா ஏசு நான் நம்புவேன்னு சொன்னபோது அந்த நம்பிக்கை அந்த ஜீவனை பாதுகாக்க நான் வல்லவரா அறிந்தாரு. ஏன்னா கர்த்தர் நீ ரட்சிக்கப்படல, உனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவங்களதான் தேவன் தொடுகிற வல்லவரா இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எல்லாமே தெரிச்சு ஏசப்பா நம்ம உள்ளங்கையில வரிந்திருக்க நம்ம அந்த பயம் அவள் கர்த்தருக்குள்ள இல்ல. ரட்சிக்கப்படாத இயேசு அறியாத ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு சகோதரி ஒரு குடும்பம் அவங்களை கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஏசப்பா உங்க கொண்டு தேவனை வல்லமையா நடத்தின தெய்வமா இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்த சொல்ல சொல்ல கர்த்தரோட மகிமை பெரிதா இருந்தது. என் துக்கம் எப்படி போச்சுன்னு தெரியல, என் வலி எப்படி போச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த வார்த்தை கிரியை செஞ்ச வல்லவரா இருக்கிறாரு. மனுஷனோட வார்த்தையும் இல்ல. சொல்லுவாங்க மனுஷனால கூடாது தேவனால கூடுன்றாங்க. அந்த சகோதரி பட்ட வேதனை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. வீட்டுல கால் பண்ணாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் என்னை பலப்படுத்திட்டாரு.
ஏன்னா இயேசு எல்லாற்றிலும் ஒரு செகண்ட் ஒரு நொடி பொழுதுல சிறையப்பா மாற்ற வல்லவரா இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடும் மனுவூத்திர கொடுக்கிற வல்லவர். ஏன்னா கர்த்தர் உண்மையா கூப்பிடும் போது சமீபமா இறங்குற வல்லவரா இருக்கிறாரு. உண்மையா கூப்பிட்டாங்க, இயேசே தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கர்த்தருடைய மகிமையா இருந்தது. ஏன்னா ரட்சிக்கப்படாதவங்கள ஒரு விசுவாசம் எப்படி இருக்குது? இயேசு கூடயோ ஏசப்பா அப்படிப்பட்டவரா அப்படி அவங்க ருசி பார்த்தவங்க அந்த ஒரு செகண்ட் நுழைஞ்சு பார்த்த உடனே அது ஏசப்பாக்குள்ள ஒரு செகண்ட் விழுந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, அப்ப என் ருசி பார்த்த தெரிஞ்ச ஒண்ணு சுகத்தை கொடுக்கிற வல்லவரா இருக்கிறேன். ஏசப்பா அதெல்லாம் பார்க்கவும் மாட்டேன், நீ ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, என்ன தெய்வத்திற்கு ஏசப்பா தேடி போகல, அவங்க ஏசப்பா அப்படி சொல்ல மாட்டோம், உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் எத்தனை அற்புதம் செஞ்சார், முஸ்லிம்களை தொட்டாங்க. கர்த்தர் அநியாய தெய்வத்துல தேவன் கர்த்தர் பெரிதான காரியங்களை செஞ்ச தெய்வம் இயேசு கிறிஸ்துதான். ஏன்னா நம்ம விசுவாசம் குறைஞ்சிச்சு. ஏன்னா கர்த்தர் நம்ம உள்ளங்கையில வருந்திருக்கிறேன்றாரு, பயப்படாத துணையை நிற்கிறேன்றாரு. நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுறோம், பிரச்சனைக்கும் போராட்டத்தை பார்த்து பயப்படுறோம். ரட்சிக்கப்படாத சகோதரி சொன்ன கர்த்தர் அவங்க வாழ்க்கைய மாத்தின தெய்வமா இருக்கிறாரு. இப்ப சொன்னாங்க, இனிமே நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன், இயேசுவ முடிவை கேட்டுட்டேன்னு. ஏன்னா சித்தம் அவர்கிட்ட கேட்டுட்டாங்க. ஏன்னா அவரோட வார்த்தை நம்ம சொல்லும் போதே அவங்க நடுங்குறாங்கன்னா கர்த்தரோட வார்த்தை சொல்லி விட்டோம். ஏன்னா அந்த வார்த்தையை போட்ட அறுவடை செஞ்ச தெய்வமா இருந்தாரு. எத்தனை வருஷம் நம்ம உக்காந்து இருக்கலாம், ஏசப்பாக்குள்ள உக்காந்து இருக்கிற சமூகத்துல வந்து இருக்கிற ருசி பதம் தெரிஞ்சிருக்கு. ஏசப்பா எப்படி அற்புதம் நம்ம வாழ்க்கையில கூட செஞ்சிருக்கிறாரு. அந்த ருசி பதம் நம்ம அறியாம இருக்கிறோமே. ஏன்னா எதுவுமே தெரியாதவங்களுக்கு கர்த்தர் நினைக்கிற வைக்கிற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய மகிமை பெரிதாக்கிரிய செய்த வல்லவர். அதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஏன் பயப்படுற? அற்ப விசுவாசி, நம்ம நம்பிக்கை இல்லாத விசுவாசிங்க. ஏன்னா எல்லாமே தெரியாதவங்க உறுதியா ஒரு செகண்ட் 10 நிமிஷம் பேசும்போது அவங்க வாழ்க்கை தெய்வம் தொட்ட தெய்வமா இருக்கிறாருன்னா, நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்ம இடம் கொடுத்து தேவன் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அற்ப விசுவாசியா நம்ம இருக்க. காற்றும் அனைத்தையும் உனக்கு விரோதமா எழுமனால கூட கர்த்தர் உனக்காக இருக்கு யுத்தம் பண்ற வல்லவரா இருக்கிறாரு. தெற்கு மேற்கு திசைன்றாரு. தெற்கு மேற்கு எத்தனை திசையில உனக்கு பிரச்சனை வந்தாலும் உன்னை சேதப்படுத்த விடாதவர் ஒருவர் தான். ஏன்னா சூறா காட்டி போல பிரச்சனை வந்தாலும் உன்னை கைவிடாத நேசர் தான். ஐயோ நீ ஆபத்துல மாட்டிருந்தா கூட சரி, கர்த்தர் தப்பி வைக்கிற வல்லவர் இயேசுக்கு செமையான தெய்வமா இருக்கிறாரு. நுழைந்து பாருங்க, ஏசப்பா நம்ம அற்ப விசுவாசியா இருக்கிறோமா, இல்ல கர்த்தருக்குள் உண்மை உள்ளவரா இருக்கிறோமா? சிலன்னா நடக்குமான்னு நடக்காதா? அற்ப விசுவாசி என் குடும்பத்தை இது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இந்த கூடாத சமாதானம் வருமா வராதா? ஒரு கூடாத்துல போகும்போது அந்த இடத்துல பிரச்சனை வருமா நினைக்காதீங்க. இயேசு தங்குற இடம். நான் போகும்போது ஏசப்பா என்ன உள்ளங்கையில வளர்ந்திருக்கிறாரு, என் கிருபையும் என் கொடுத்த வல்லமையோ ஏசப்பா அந்த இடத்துல வைப்பாருன்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல பிளெஸ் பண்ணினே இருங்க. கர்த்தரோட அந்த பிளெஸிங் அந்த கூடாத்துல தங்குற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம ஒரு காரியத்தை எடுக்கிறோம், ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், வாழ்க்கை விஷயமா இருக்கலாம், அற்பமா விசுவாசிக்காதீங்க. இது நடக்குமா, அது கரெக்டா இருக்குமா, செயல்படுமா செயல்படாதான் நினைக்காதீங்க. ஏசப்பா உன் சித்த என்னண்டவர. நம்ம அற்ப விசுவாசியா எல்லாமே கேட்டு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம விசுவாசி இல்லாம கடந்து போகிறோம். ஒரு வியாதிக்கோ சரி, ஒரு கூடாத்துல போகணும் சரி, எல்லா காரியத்துல சரி, இது நடக்காம நடக்காது. ஒரு வேலை இடத்துல சரி, அது மாத்திரம் இல்லை, ஸ்கூலுக்கு போகும்போது கூட சொல்லுவாங்க, ஐயோ அவங்க என்ன கேட்க போறாங்க, என்ன கேட்க. ஆனா அற்ப விசுவாச கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த பிள்ளைங்களை அவர் அறிந்திருக்கிற வல்லவர் இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்ம அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது. எது குறித்து நீங்க பயப்படக்கூடாது, எது குறித்து சோர்ந்து போக கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மளை துணை நிற்கிற இயேசுக்கு செமையான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா வாழ்வாதா சாவதா எந்த நிலைமைன்னு கேட்டோம் போது நொடி பொழுதுல கிரியை செஞ்ச தெய்வம்.
ஏன்னா எத்தனை பேர் நம்ம ஏசப்பா நம்ம கண்கள் முன்னால பார்த்திருக்கிறோம். கேன்சர் வியாதி நிமித்தம் இயேசுவின் எத்தனை வியாதிகளோட கத்தர் அவங்க பயப்படும் போது இயேசுவே நோக்கி கூப்பிட்டு கத்தர் அற்புதம் செஞ்ச தெய்வமா இருக்கிறாரு. இங்க இருக்கிறவங்க தெரியும், ஒரு சகோதரி சாவுற நிலைமையில இருந்தது. அந்த குடும்பம் பார்த்தா 3 சகோதரியும் அவன் தகப்பனார தாயா இருந்தாங்க, அவன் தகப்பன இறந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு வேதனை வந்த போது அவ்வளவுதான் மறுத்திடுவாங்க சொல்லுவோம். ஃபுல்லா பாடி ஃபுல்லா பார்த்தா ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம். லாஸ்ட் ஆப்ரேஷன் அந்த மகளுக்குள்ள பண்ணும்போது அந்த வார்டுல ஏசு சபைக்கே போக மாட்டாங்க, ஏசு ருச்சி பார்த்தா தெரியாது. வேணும் தானே சபைக்கு போற அந்த மகளு அந்த வார்டுல கேட்டும் போது ஒரு வார்த்தை சப்பான்னு கூப்பிட்டோம். அந்த சத்தத்தை கேட்ட தெய்வம் இது வரைக்கும் அந்த மகள் ஜீவனோட வைத்திருக்கிறாரு. எல்லாருக்கே தெரியும் கத்தர் சாட்சியா வைத்திருக்கிறாரு. அந்த மகள் நிமித்தம் தாயாரும் 2 சகோதரி ரட்சிக்கப்படும்படி கத்தர் கிரியை செஞ்ச தெய்வமா நானஸ்தான் எடுக்கும்படி கத்தர் கிரியை செஞ்சாரு. ஏன்னா அவருக்கு ஏசப்பா எல்லாமே போயிடுச்சு நம்ம எழுதும் போது ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடும் மனு உத்தரவு கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு. நோக்கி பார்த்தும் போது நினைச்சு பார்த்தாங்க அந்த வார்டுல. ஆனா யாருக்குமே தெரியாது, டாக்டருக்கு தெரியாது, கூட இருந்தவங்களுக்கு தெரியாது எதுவுமே. அந்த வார்டுக்குள்ளயும் அந்த பெட்லயும் இயேசுவேன்னு கூப்பிட்டும் போது அந்த சத்தம் தான் தேவன் கிரியை செஞ்சாங்க. டாக்டர் சொன்னாங்க எப்படி இந்த மிரக்கல் நடந்தது, ஃபுல் பாடி ஃபுல் ஆப்ரேஷன் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோமே, முடியாதுன்னு சொல்லிட்டோமே, எப்படி நடந்ததுன்னு அதிசயங்களை செய்யற தெய்வம். அவர் மறிக்கணும் அவர் சித்தம் அல்ல, அவர் வாழ வைக்கிற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம தான் தேடி போகிற பிரச்சனை, நம்ம தான் வாழ்வதா சாவத கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்த சொல்றாரு உன் வாழ்க்கை விஷயம் துணையற்றது எல்லா காரியத்தை அவருக்கு தெரியும். அவரை மாத்திரம் நம்ம பிடிக்கும்போது கத்தர்கிரியை செஞ்ச வல்லவரா இருக்கிறாரு. பிடிவாதமா நடக்கணும்னு நினைச்சது நடக்காது. ஏன்னா அற்ப விசுவாசியா நம்ம இருக்கிறோமே, பெத்தவங்க மேல கத்தர் மேல சொல்றாரு, கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது எல்லாமே பலன் தெரிதா இருக்கும். யோசித்து பாரு, அந்த காரியத்தை கேட்டும் போது இப்ப அவங்க சாட்சி சொன்னாங்க. அந்த ஆபரேஷன் அந்த மகள் இதுவரை ஜீவனோட சகோதரி சொன்னாங்க ஒரு சாட்சி. ஏன்னா என் சகோதரி மறித்துருவாங்கன்னு சொன்னாங்க, கைவிட்டாங்க. டாக்டர் மாத்திரை மருந்து எல்லாமே கைவிட்டது. ஆனா எஸ் எங்களை கைவிடல. ஏன்னா அவங்க சொன்ன சாட்சி இந்த சுவிசேஷம் அநேக தேசத்துக்கு அண்ணன் கத்தரை சொன்ன பொருள் ஜாஞ்சதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க கத்தரை ஒரே ஒரு வாட்டி தான் சபை அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்தவங்க சொன்னாங்க எங்களால முடியாது தேவனால முடியும். அவங்க எவ்வளவு பணம் வாரி கொட்டினாலும் அந்த ஜீவனோட கொண்டு வர முடியாது. எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் கத்த சொல்றாரு என்னை நம்புறவங்களுக்கு ஒரு நாள் ஒரு நொடி பொழுதோ தீங்கு அணை விடாதபடிக்கு நன்மைக்கு ஏதுவான உங்களுக்கு நான் நடத்துற தெய்வமா இருக்கிறேன். யோசித்து பாருங்க, எத்தனை அற்புதம் செஞ்ச தெய்வம், எத்தனை நன்மைக்கு ஏதுவான நடத்துற தெய்வமா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை ஏசு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இயேசுக்குள்ள நம்ம நடக்கும் போது கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்யற வல்லவரா இருக்கிறாரு. தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யும் போது பலன் கத்த சொல்ற உன் துணை நிற்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து தெய்வமா இருக்கிறாரு. நம்ம வந்து உட்கார்ற போது நம்ம பிரச்சனை ஏன் மாறல, நம்ம போராட்டம் ஏன் மாறல, உறுதியா பிடிங்க, ஜபத்துல கேளுங்க, ஏசப்பாக்குள்ள இணைஞ்சு கேளுங்க. சப்பா என்ன உள்ளங்கையில வரைந்திருக்கிறீங்கப்பா, என்னை சப்பா என்ன பயப்படாத உன் துணை நிற்கிறேன் நான் என்றீங்க. சப்பா நீங்க பிடித்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ள, நீங்க கேட்க 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 பலன் பெரிதான கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவர் அவர் ஒரு மந்திரம் தான். எப்ப முடிப்பாங்க எப்ப போகல, நம்ம வாழ்க்கையை கத்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். ஒரு வார்த்தை சொன்னும் போது கத்தர் கிரியை செஞ்ச வல்லவரா இருக்கிறாரு. அதே சகோதர வார்த்தை சொன்னாங்க, என் திருமணுக்கு 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறோம். எவ்வளோ 5 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்களா, எப்படி கட்டணும் இல்லை, கத்தர் சொன்னார் பயப்பட உன்னோட நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது நான் போனேன்க்கா. அந்த இடத்துல ஒரு விஷயத்துக்கு நான் கடந்து போனேன். ஆனா என்னால கதற முடியல. ஆனா ஏசப்பா பாதத்துல கதை ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எப்படி பண்ண எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, இது குறித்து நான் ஏசப்பா நம்புறல, ஏசப்பா கூட வருவாருன்னா உன் கூட நீ செய்யறனா எனக்கு செய்ய மாட்டாரான்னு கேட்டாரா. ஆனா கத்த சொன்னாரு அற்புதம் செஞ்சு தெய்வமா இருக்கிறாரு. அந்த குடும்பம் கண்டிப்பா ரட்சிக்கப்படும்படி கத்தர் கிரியை செய்வாரு. அந்த குடும்பம் இந்த சமூகத்துல கத்தர் கிரி கொண்டு வரபடியே கத்தர் கிரியை செய்வாரு. ஏன்னா கத்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஒரு சத்தத்தை ஒரு முஸ்லிமா உட்கார்ந்து கதைக்கு ஒரு சத்தத்தை ஏசப்பா இப்படிப்பட்டவரா ஒரு சாட்சி கேட்டும் போது ஒரு வசனத்தை கேட்டும் போது மனம் திரும்பி கத்த உட்கார்ந்தாங்கன்னா ஏசு அவங்கள்ட்ட என்னை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறாரு.
ஒரு இடத்துல சபையில் கூடாத்த கூட்டம் நடக்குது. முஸ்லிம்கான் வெளியே உட்காந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஏசப்பா எப்படிப்பட்டவரான்னு கேட்டாங்க. ஏசப்பா நன்மைக்கு ஏதுவான நடக்கிற வல்லவரா இருக்கிறாரு. மகனை நினைச்சு வேதனைப்பட்டான். குடிகார மகனை வச்சிருக்கிற ஆண்டவரை, கணவர் எழுந்து நிக்கிற ஆண்டவரை, அவங்க எதுவுமே தெரியாது. இவங்க சொல்றாங்க அந்த வசனம் எல்லாம் எனக்கு தானே சொல்லி ஏற்படுத்தினே இருந்தாங்களா. அவங்க சொன்னாங்க திருப்பி நெக்ஸ்ட் டைம் அவங்க திருப்பி அந்த கூடாரத்துல போகும்போது இல்ல போய் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு வெட்டி வெட்டி பாக்குறாங்களா. ஒரு நாள் உட்கார்ற போது சொன்னாங்க, நீ தான் அந்த இடத்துல கேட்டிக்கொண்டு இருந்த, உனக்காக தான் தேவன் பேசி இருக்கிறார். அந்த ஊழியக்காரர் மூலியமா கர்த்தர் வெளிப்படுத்தின வல்லவரா இருக்கிறாரு. தேவன் சித்தத்தை நிறைவேற்றி எப்படிப்பட்டாரோ, ஆளை பார்த்து நிலைங்களை பார்த்தோ வசதி பார்த்தோ தேவன் சொல்றவர் அல்ல, எடை போடுறவர் அல்ல. மனுஷன் எடை போடுவாங்க, கண்ணிலே எடை போடுவாங்க. ஏன் நான் கத்த சொல்றாரு, அடிமைத்தனத்தை முகத்தை முறித்த வல்லவரா இருக்கிறாரு. உன் தேவை அவருக்கு தெரியும், உன் இன்னத்தை அவருக்கு தெரியும், நீ கூப்பிடுறது அவருக்கு தெரியும், நீ கஷ்டப்படுறது அவருக்கு, கண்ணீரை விட்டது அவருக்கு தெரியும். நீ ஜபத்துல கேட்கிற சப்பா நீ செய்வீராகன்றவர, தடைகளை உடைப்பதாக ஆண்டவர, தடைத்திட்டங்களை உடைப்பதாக ஆண்டவர, உடைக்கிற வல்லவர் அவரு தான். உன் தடையெல்லாம் உடைச்சிட்டாரு. என்ன நீ கேட்க ஆரம்பிச்சு நான் பலன் பெரிதா இருக்கும். நம்ம கொஞ்சம் கேட்கிறோம், உறுதியா கேட்கல, ஒரு அவிசுவாசம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நம்ம இப்படி கேட்கிறோம். உண்மை உள்ளவரா நம்ம கேட்கும் போது பலன் பெரிதா இருக்கிற கர்த்தர் கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறார். எது குறித்தோ சோர்ந்து போகாமல், பிரச்சனை பார்த்தே சப்பா இந்த பிரச்சனைக்கு எப்படி நீ தப்பி வைக்கிற நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையில சாய்ந்து கொண்டு இருக்கிறேன், உன் சாயலாம் என் சப்பா நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா. யாருக்கு எனக்கு துணை என்று எல்லாரும் இருந்தா அனாதிய வாழ்க்கை. எல்லாரும் இருக்கிறாங்க நம்மள்கிட்ட, ஆனா யாருமே நம்மள்கிட்ட உதவி செய்ய யாருமே இல்லை. எல்லாரும் நம்மகிட்ட பேசுவாங்க, இதோ கை தூக்க யாருமே இல்லை. இதோ உன் கூட நான் இருப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. உன் பிரச்சனை பார்த்து சிரிப்பாங்க, உன் பிரச்சனை பார்த்து அதான் அவ்வளவு பிரச்சனை வந்தது கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இயேசு சொல்ல ஒண்ணு உள்ளங்கையில வரைந்திருக்கிற தகப்பன், எந்த காரியத்தை மேற்கொள்ள விடாத கர்த்தர் இயேசு கிறிஸ்துவியான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் சாட்சி, கர்த்தர் மென்மையா நடத்தின தெய்வமா இருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு நொடி பொழுதுல கர்த்தர் கொடுக்கிற அழைப்புல உண்மை உள்ளவரா இருக்கணும். எதுல நம்ம கர்த்தருக்குள்ள உள்ளங்களை இல்லாம பயப்படாம கர்த்தருக்குள்ள இல்லாம எதுவுமே நடக்காது. இயேசுவை பிடித்த போது கர்த்தர் நன்மைக்கு எதுவா நடத்துற தெய்வமா இருக்கிறது. ஜெபம் பண்ணாங்க ஒரு வார்த்தை, ஏன்னா ஜபத்துல ஏசப்பா படிப்பை எல்லாம் கூட நாணத்தை கொடுக்குன்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொல்லும் போது ஒரு விஷயத்த கரெக்டா கண்டுபிடிச்சேன்னா, ஏசப்பா படிப்புனால அல்ல ஏசப்பா, நீங்க அவங்க கூட இருந்தா எல்லா நாணத்தையும் ஏசப்பா கொடுப்பாருன்னு சொன்னாங்க. ஏசப்பா எல்லாத்த கொடுக்கிறவர் வல்லவர் தான் இருக்கிறாரு. ஏன்னா ஜபத்தை நம்ம கேட்கும் போது பெற்றுக்கொள்ளவர் வல்லவரா இருக்கிறாரு. நம்ம அசட்டியான ஜெபம் நம்ம ஜெபிக்க கூடாது. கர்த்தருக்குள்ள பயந்து ஜெபம் பண்ணும்போது உன்னை உள்ளங்கையில அவர் தாங்கி கொண்டு வந்தவர் இருக்கிறாரு. தாளாற்ற வல்லவரா இருக்கு, தேற்ற மன்னவாளனா இருக்கிறாரு. கர்த்தர் கிரியை செய்யற இயேசு கிறிஸ்துவியான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா அவரோட சித்தத்தை நிறைவேற்றும் போது கர்த்தர் தாங்கி கர்த்தர் கிருபை செய்யற வல்லவரா இருக்கிற, உன்னை பயப்படாத உன்னோட இருக்கிற இயேசு கிறிஸ்துவியான தெய்வம். எல்லாரும் கண்கள் பண்ணலாமா? துதிக்கு பாத்திரரை தெரியாத தேவரை ஆண்டவரே, என்னோட பேசிட்டீங்க தகப்பனே, மக்கள் நன்றிப்பா. என்னை பயப்படாதன்னு சொன்னீங்க டாடி, நீ திகையாதன்னு சொன்னீங்க டாடி, உன்னை உள்ளங்கையில வருந்திருக்கிறேன்னு சொன்னீங்க டாடி, உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்னீங்க டாடி. இசப்பா நீ எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிறீங்கப்பா. இசப்பா என் வாழ்க்கை விஷயம் உமக்கு தெரியாண்டவரே, என்னத்தை உமக்கு தெரியாண்டவரே. எந்த மனுஷனை நான் கெஞ்ச மாட்டேன்ப்பா, எந்த மனுஷனை தாழ்வா நான் போக மாட்டேன்டவரே. என் தேவை உமக்கு தெரியும், உமக்கு நான் பயந்து வந்துருக்கேன். உள்ளங்கையில வருந்திருக்கேன்னு சொன்னீங்க, நீ பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறீங்க. உன் தேவை அவருக்கு தெரியும் மகளே, நீ கூப்பிடுறது அவருக்கு தெரியும், நீ கண்ணீர் விடுறது அவருக்கு தெரியும். கர்த்தர் சொல்றாரு உன் உள்ளங்கையில வரைந்து, நான் நினைச்சு வேதனைப்படாத. இன்று உனக்கு சொன்னாரு, நீ பயப்படாத, நீ திகையாத, உன்னோட இருக்கிறவன் நானு, உன் கூட பட்சத்துல நான் வருவேன், உன் அருகில இருப்பேன், உன் தேவைகள் நிறைய நான் மாற்ற வல்லவரா இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு குழப்பத்துல இருந்து கர்த்தர் விடுவிக்கிற தெய்வம். உன் கூடாக்குற சமாதானம், உங்களுக்குள்ள சமாதானம், உன் கணவரை மாற்ற சமாதானம், உன் பிள்ளைங்களை மாற்ற சமாதானம். கர்த்தர் உன்னை உள்ளங்கையில உன்னை வரைந்ததுக்கு போல குடும்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிற தெய்வம். கர்த்தர் உன்னை பார்த்து சொன்னாரு, நான் அவிசுவாசியா இல்ல டேடி, உண்மை உள்ளவனா விசுவாசித்துட்டேன்பா, உண்மை உள்ளவனா விசுவாசித்துட்டேன் டேடி. என்னை பார்த்து சொன்னீரு இசப்பான உன்னை உள்ளங்கையில வர யாரும் என்ன பார்த்து சொல்லலப்பா. என் கண்ணீர் துடைக்கும் போது என் துக்கத்தை மாற்றின தெய்வமே. எத்தனை நன்றி ஏறெடுத்திருக்கிறோம்ப்பா, எத்தனை இடத்துல ஜெபத்தைகளை கேட்டிருக்க
இருக்கிறீங்களே இந்த ஆண்டுல ஆண்டவரே உன் உள்ளங்கையில வரைந்திருக்கிற தெய்வமே என்னை பயப்படாத சொல்லி இருக்கிறீங்க. இப்போ நான் வாழ்வதா சாவதா எந்த நிலைமை நான் கேட்டேன். ஆனா இயேசு என்னை பார்த்து சொன்னாரு, இதோ நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு மகள. உன் நம்பிக்கை அவர் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகாது. இதோ என் தகப்பனார் தாயார் மேல அல்ல, என் சகோதரி மேல அல்ல, என் கணவர் மேல அல்ல, என் பிள்ளைங்க மேல அல்ல. இதோ என் கூட நான் கடந்து போகிறேன்ப்பா, நான் இல்ல நீர் எனக்காக முன்னாடி போங்க கேட்டிருக்கிறேன். உன் நாடி கடந்து போயிட்டாரு மகள. நீ கேட்டுக்கொண்டு உட்காந்து கத்தர் கேட்டுக்கொண்டே இருந்தாரு. அந்த வீட்டுல எப்படி இருக்க போற நீ கேட்ட, கத்தர் ஒன்னா பார்த்து சொல்றாரு, என்றெண்டுக்கு நான் தங்க போறேன். என்றெண்டுக்கு நீ உட்காந்த போது நீ கேட்டியே, ஏசு என் கூட வருவாரா, ஏசு என் சத்தத்தை கேட்பாரா? ஏசு சொல்ற, நான் கேட்டுட்டேன் மகள, கேட்ட வல்லவரா இருக்கிறாரு. இயேசுவே மக்கள் நன்றி செலுத்தின தகப்பனே, முகிமைக்கு பாத்திரமாக்க நன்றிப்பா. நான் போக முடியல, நானுக்காக போனதுக்காக நன்றி, என்னோட பேசுறதுக்காக நன்றி, என் பிள்ளைங்க வாழ்க்கையை சிறப்படுத்துறதுக்காக நன்றி, எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணதுக்காக நன்றி, சமாதானம் வைத்த தெய்வமா மக்கள் நன்றி. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள் கூட நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.